அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம சாப்பிட்றலாம். அதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு பிடி அளவுக்கு அரிசி, ஒரு பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. 3 வல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் போடும். மூடி போட்டு வேக வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் திருவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க, இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொரி அரிசி, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நம்ம பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இதை கிட்ஸுக்கு கொடுங்க, ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.